இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியல. முன்னெல்லாம் கம்முன்ட்டு பாருங்க, இப்பெல்லாம் டக்குனு பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. இப்ப சத்தியால் ஒருத்த வந்துக்கிறான். ஐயோ வந்து விட்டாம பாரு ஒண்ணு. ஆனா ஒண்ணுடா, அச்சவன பெயின்கில்லர் டேப்லெட் கொடுத்துறான். அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான், அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான், அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான். இந்த இடமே நல்லா தானே இருக்கு. நம்ம தாத்தா என் மண்ணில் வச்சிருச்சோம். நம்மளை இங்கே எரிக்க தாண்டா விடுவாங்க, எரிய விட மாட்டாங்க. எரியிற நெருப்புக்கு எங்கூட படித்தவன் யாரு, சொந்தக்காரன் யாருலாம் தெரியாது. ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, இது ஒரு டயலாக் நான் ஏதோ சொல்கிறதுக்கு கமெண்ட்டுக்காக, அதாவது அது ஆன் த சீன் தான், இந்த ப்ரைவேட்டாக நாங்கள் எங்களுக்குள்ள இல்லை. அந்த டைலாக் போது இவர் வாயை பொத்தணும் எனக்கு. அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வாயை திறந்து அது வந்து இந்த வாயை திறக்கும்போது பட்டு பட்டு நடிச்சிட்டாரு. இந்த பல்லு போய் எனக்கு இந்த மேலே இதில் அந்த உதட்டில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு ஷார்ட். ஓகே, உடனே டக்குன்னு நான் மூடிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சது ஃபீலிங்கு. டக்குன்னு இப்படி நானே இப்படி பண்ணிட்டேன். நாகேஷ் அப்படின்னு ஒரு மருமாச்சு. ஐயோ சாரிம்மா சச்சுமா, சாரிம்மா சச்சுமா, சாரிம்மா. நான் ஏதோ ஒரு உணர்வில் வந்து ஒரு வேகத்தில் வந்து பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சொல்லக்கூடாது, சொன்னால் நான் வேற மாதிரி அதை சமாளிச்சிருப்பேன்ல நான். அப்புறம் நான் கேஷுவலாக எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பணமா பாசமா இல்லை, அந்த மாதிரி காமெடியோட சேர்ந்து கேரக்டர் பண்ணீங்களா? அது எப்படி இருந்தது? நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ரிக்ஷாக்காரனா இவர் நல்ல அந்த கெட்டிக்காரன் ஒரு படம் இப்போ ரீசெண்டாக நான் வந்து சும்மா டிவியில் போட்டு இந்த பழைய சீன்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே சில கிளாசிக் இதுன்ற மாதிரி போடுறாங்க. அதில் போடும்போது எனக்கு என்ன எதனால நான் அதை பார்க்குறேன்னா, பழைய ஆட்கள்லாம் வந்து எப்படி பண்ணாங்க அவங்க, அது அப்போவே நான் லைவாகவே பார்த்துருக்கேன். பட் இருந்தால் அவங்கள திருப்பி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா இப்போ பார்க்க முடியாது இல்லையா, நம்ம அவங்களெல்லாம் நம்ம திருப்பி பார்க்க முடியாது. ஸோ அவங்களெல்லாம் எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் அவங்கள நேராக பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்காக நான் பார்த்தேன். அதில் பார்த்தா ஒரு நாள் சின்ன சின்ன பிட்டாக போடுறாங்க, 5 மினிட்ஸு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிட்டு போடுறாங்க. கெட்டிக்காரன்ற ஒரு படம், அது வந்து தேவர் ஃபிலிம்ஸ் படம். அது ஜெய்சங்கர் ஹீரோ, இந்த லீலான்னு ஒரு பொண்ணை பேக் பண்ணாங்க. அவங்க நாகேஷ் வந்து த்ரூ அவுட் த கேரக்டர். தேவர் ஃபிலிம்ஸ்ல துணைவன்லேருந்து நான் கண்டினியூஸாக நாகேஷோட எல்லா படமும் பண்ணேன். பெண் தெய்வம், மாணவன், நல்ல நேரம் எல்லாம் நான் இல்லாத இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் செட்டப் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு அந்த பீரியட், அந்த காலத்தில் ஒரு பீரியடில் அந்த மாதிரி ஒன்று உண்டு. இப்போ மனோரமா கண்டினியூஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க, நடுவில் என்ன மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு அது. அப்போது வந்து என்னாச்சுன்னா, தேவர் என்ன பண்ணார், சச்சுவை போடவே இல்லையாப்பா இதில், இப்போ பேர் என்ன திரும்ப கேட்டார், போடலாமே அப்படின்னு. நான் சொன்ன கதையில் ஒன்றும் இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை, எப்படி பேரா போட முடியும். சரின்னு சொல்லிட்டு இவர் இருந்தார், ஏசாமி, அவர் பேர் என்ன, தூயவன் இருந்தார். இன்னும் 2-3, ஏன்னா அது கதை இல்லாக்கான்னு ஒன்று இருப்பாங்க, அதில் எல்லாரும் இருப்பாங்க, பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் உள்ள இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க வேற மாதிரி பண்ணுவோமே. இவர் பார்க்கில் போய் ஏதோ புலம்பிட்டு இருப்பார் ஒரு சிலையை பார்த்து, அப்படி ஆகும் இப்படி ஆகும் அதுக்கு இதுனாரு. அந்த சிலை உயிர் பெற்று வந்துடும், அதையே சச்சுமாவா கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டவொடனே இவர் என்ன பண்ணாரு, தொட்டு பார்ப்பாரு, நிஜமா நீயா இப்படிலாம் திருப்பி பார்ப்பாரு. இப்படி கிள்னாலாம் நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பேசாமல் சிரிச்சுட்டே இருப்பேன். என்னை சொல்லிட்டாங்க முதல்ல, நீங்கள் டால் மாதிரியே ஆக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து வேறு எந்த ஃபீலிங்ஸை காமிச்சிடாதீங்க, கண்ணுக்கு நல்லா நீங்கள் பண்ணுங்க, பட் வேறு ஃபீலிங்ஸை நீங்கள் காமிக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள், ஏன்னா அதுலேருந்து நாங்கள் கொண்டு வர மாதிரி தான் பண்ணுறோம். ஓகே ரைட் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இடுப்பில் கையை வச்சு டான்ஸுக்கு வந்து தக்கதி மித்தா தக்கதி மித்தா தக்கதி மித்தான்னு ஒரு டைலாக்கு பதில் சொல்லுவார். நான் தக்கதி மித்தா தக்கதி மித்தா தக்கதி மித்தா, நானும் அதே பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும் அந்த சீன், கண்டினியூஸாக ஒரே ஷாட் அது. பட் அது பிரமாதமாக இருந்தது. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் எனக்கு ஃபோன் அன்னைக்கு பார்த்துட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஸோ ஒரு சின்ன பிட்டு தான் நான் முதல்ல பண்ணுறதான்னு யோசனை பண்ணேன். தேவர் ஃபிலிம்ஸ்னால நான் மாட்டேன்னு சொல்ல முடியல. 2வது நாகேஷ் வேறு இருந்தார், கேட்டேன் வேறு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் நம்ம அந்த மாதிரி படம் முழுதும் இருக்கிறது தான் பண்ணணும், இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். ஒரு சின்ன இதில் வந்தால் கூட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி கூட இருக்குது, இன்றைக்கி கூட எனக்கு அது மனசில் இருக்குது. ஒரு சின்ன சீனுன்னா கூட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடணும். நம்ம வந்தோம் இருந்தோம், ஆடியன்ஸ் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடணும். அது ஆடாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், வந்தால் நின்று பண்ணிட்டு அந்த குட்டி சின்ன ஒரு இது கொடுத்தா கூட கண்ணுலையோ
இல்லை அந்த வார்த்தையிலேயே சொல்லிட்டு போயிடணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஸோ அது மாதிரி தான் நான் அதை எடுத்துட்டேன் நான் அந்த கிட்டிக்காரன் படம். இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குமே. அப்புறம் சுருளிராஜன் வேற கேட்டகரி இல்லை இதுக்கு. சுருளிக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அவருடைய டோனு இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னை வந்து நான் மாஸ்க் போட்டுட்டு இப்போ நிறைய எடுத்தேன். நான் வந்து ரொம்ப ஐடியல் கிடையாது. நான் எல்லாரோடையும் மிக்ஸ்அப் ஆவேன், கடைக்கெல்லாம் போவேன். ரொம்ப ஓவர் க்ரௌடாக ரொம்ப சின்ன சின்ன தெருவு அப்படி போகிறதுல ஒரு மாலு இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட போவேன். சில சமயம் கரியா கடைக்கு கூட போவேன். ஒரு பெரிய கரியா கடை, பழமுதிர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு கரியா கடை இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் மாஸ்க் போட்டுருந்தேன் எப்படி ஊற்றி பார்ப்பாங்க. இந்த இது வரைக்கும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நான் யாருன்னு. பட் சந்தேகமாக இருக்கும், இவங்க போய் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துடும். நான் பேசாமல் இருந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஏன்ப்பா இது கிலோ என்ன விலை, இதில் ஒட்டலையே நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பு ஒட்டலையே அப்படின்னு கேட்டேன்னா போவோம், கன்ஃபார்ம்மா சச்சு மேடம் தான் கன்ஃபார்ம் வாய்ஸ். ஸோ இந்த வாய்ஸ் வந்து எவ்வளோ என்ன மனோரமாச்சு. நான் அஃப்கோர்ஸ் கோவை சரளா கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, அவள் வாய்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. ஸ்லாங்கு, அந்த இது, இந்த நேட்டிவிட்டி எல்லாம் அழகாக பண்ணிட்டாங்க. அவங்களும் கோவை சரளா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சுருளிக்கும் அதே மாதிரி அவருடைய வாய்ஸ் தான் மெயின். பாடி லாங்குவேஜ் அவருக்குன்னு. சுருளியை நான் முதல்ல ஒரு கல்யாணகுமார்னு ஒருத்தர் ட்ராமா போட்டுட்டு இருந்தார், நெஞ்சில் ஒரு ஆலையெல்லாம் பண்ணார் இல்லையா. அவர் சொந்தமாக ஸ்டேஜில் தமிழ் ட்ராமா போட்டார், நல்லா பேசுவார் தமிழ். கல்யாணகுமார் அவர் ட்ராமா வந்து நாங்கள் பார்க்க ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு. ஆனால் இவர் வந்து அதில் வந்து ஒரு காமெடி ட்ராக் தனியாக ஸ்ட்ரீட்டு இது சீன்லாம் போடுவாங்கல்ல, அதில் ஒரு படி சொன்னார், அவர் இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா வருவார்மா, இப்போ தான் வந்திருக்காரு, இவர் மண்ணில் துருன்னு பண்ணுறாரு, வாய்ஸ் ரொம்ப ப்ளஸ்ஸு, உடம்பு வந்து அந்த கோணல் அப்படி கல்யாணகுமார் சொல்கிறாரு. நான் சொன்னேன், அப்படியா, நல்லா இருக்கேன், நல்லா பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் தேங்காயும் நான் பார்த்தேன், அந்த தேங்காய்னு பேர் இருந்தது அந்த ட்ராமா, அதுவும் நான் பார்த்துருக்கேன். பார்த்து பின்னாடி நான் எல்லாரோடையும் ஜோடியாக பண்ணேன். ஸோ சுருளி அந்த மாதிரி. அப்புறம் சுருளியோட நான் பண்ணும்போது இவள் ஒரு சீதை, முதல் இரவு, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அவருடைய டைமிங்கு, அவருடைய டைப் ஆஃப் இது, ஒரு பாடி லாங்குவேஜோ இதுவோ, தர்ம யுத்தம், அப்படி நிறைய படங்கள் நாங்கள் ஒன்றா பண்ணோம். ஸோ அது மாதிரி அவருக்குன்னு ஒரு அதான் அதில் என்ன தெரியுமா, யார் வந்தாலும் நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் காமெடி ஆர்டிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் மாதிரி நாகேஷ் பண்ணாரே, நாங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன பாருங்கள், உங்களுக்கு என்ன கொண்டு வர முடியும் பாருங்கள். ஏதாவது ஒரு வார்த்தையிலையோ இல்லை பாடி லாங்குவேஜ்லையோ ஒரு ஏதாவது ஒரு பஞ்சோ, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இப்போ நீங்கள் இருக்கீங்க மனோபலா, இப்போ உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. நீங்கள் டேரக்டர், எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் டேரக்டர், குட் டேரக்டர், நிறைய படம் நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் ஆக்டர்னு வரும்பொழுது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி இது கொடுத்துருக்கீங்க. ஏன்னா டைரக்ஷன் வந்து பின்னாடி இருக்கிறது, ஆக்டிங்ன்றது முன்னாடி இருக்கிறது. ஸோ அவங்கவுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான், ஐயோ மனோபாலான்னா இப்படி தான் பண்ணுவார், அவர் வந்தாருன்னு அப்படி. ஏன்னா ஆடியன்ஸ் சைடில் சொல்கிறான், அவன் அவ்வளோ கவனிக்கிறான், அவ்வளோ கவனிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால அவங்கவுங்களுக்கு அந்த தனித்தன்மை தான். தேங்காய்னா தேங்காய்னுடைய மதராஸ் பாஷை, மெட்ராஸ் பாஷை ஏஎல் நாராயணன் சொல்லி கொடுத்தாருன்னா பிடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு அது ஏஎல் வந்து மனோரமா ஆட்சிக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமா எல்லாருக்குமே. அந்த கரியா கதை ஜோக் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மனோரமா சொல்லியிருப்பாங்களே, தெரியாதா? மனோரமா நிறைய சும்மா உட்காந்துருப்பாங்க, அது ஏஎல் நாராயணன் சொல்லி அது ரொம்ப ரசிச்சு மனோரமா பண்ணுவாங்க. சாதாரணமா சும்மா அப்படி கும்பலாக உட்காந்துட்டு இருக்கும்போது, இல்லைன்னா மேடையில், ஸ்டார் நைட்டில் எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, 2 காய்கறி கடை, கொத்தவால் சாப்பிடி தானே இப்போ ஃபேமஸ். இப்போ தானே எல்லாம் கோயம்பேடு இதெல்லாம் வந்துருக்கு. கொத்தவால் சாப்பிடி தான். கொத்தவால் சாப்பிடியில் 2 பேர் உட்காந்தாங்களா பக்கத்தில், சின்ன சின்ன பழைய வீணா போனது கொஞ்சம் வேஸ்ட்டாக மொத்த கூறு கட்டி விற்பாங்கல்ல, கட்டி உட்காந்துட்டு கணத்தில் கையை வச்சாங்க. 2 பேர் உட்காந்து, இன்னாடி பாக்கியம், ஏன் ஒரு மாதிரியா குந்திக்கி நிற்கிற அப்படின்னு. குந்திக்கி நிற்கிறேன் வந்துட்டாங்க. இன்னாடி இப்படி ரொம்ப வசந்துக்கிற, புலம்பிக்கினுக்கிற, சொல்ல என்னதான் நடந்தது, வீட்டுக்கார் சரியாக நடந்துக்கலையா அவனோட? நடந்துக்கணும் நான் என்ன பின்னா அவன் ஒரு ஆளை வச்சுக்கினுக்கிறான். அவன் வச்சுக்கின்னு இருக்கானா, நீ சும்மா வந்த, நீ அவளை முதல்ல வெட்டி விடுவானா? என்னத்த வெட்டி விடுறது, அவன் அப்படி என்ன நான் வச்சுக்கிட்டேன். மனோரமா இதை வந்து இன்னும் அழகா சொல்லுவாங்க. ஓரளவுக்கு தான், ரொம்ப 5% தான் நான் சொல்றேன். அதே மாதிரி காந்திமதிக்கு ஒன்று உண்டு, நிஜமாவே சொல்றேன். நாங்கள் லேடி ஆர்டிஸ்டில் வந்து எங்களுக்குள்ள அந்த காமெடின்னு வரும்பொழுது ரொம்ப பேர் நடிச்சுட்டு இருப்பாங்க, எங்களுக்குள்ள ஒரு பொறாமையோ 2 பேருமே ஒரே இதில் இருக்காங்களே இந்த இதில் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நினச்சதே இல்லை. நாங்கள் ஒருத்தருக்கு அப்படி ரசிச்சிருக்கோம். மனோரமா ஆட்சியை வந்து எம்எஸ் அம்மா பாட்டு பாடுங்கன்னா, அந்த மீரா பாட்டு அவ்வளோ அழகாக பாடுவாங்க, பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க அவங்க. என்னால் மறக்கவே முடியாது ஆட்சியை. நான் வெளிநாட்டில் நாங்கள் எதுக்கு போனோம்னா, ஸ்டார் நைட்டுக்கெலாம் போனோம்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதோ, தலைக்கு பூ வச்சுக்கிறதோ, ஒரு நகை போட்டால் இல்லை சாரியை பின் பண்ணுறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. கார்த்திமதி அப்படி தான், சிரோனுக்கெல்லாம் வந்திருக்காங்க, எங்கள் கூட வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சின்ன பாப்பான்னு ஒரு பாட்டு பாடி பார்த்துருப்பீங்க. அது ஸ்கூல் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு என்னென்னா கொஞ்ச நேரம் ஷார்ட் இல்லை, உங்களுக்கெல்லாம் அப்பளமாக தான் வரும். இப்போ மெயின் இருக்க ஹீரோ ஹீரோயினுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம்னா ரூமில் அப்போ இந்த கேரவன்லாம் கிடையாது. எல்லாம் மரத்தடியில் உட்காந்து, மரத்தடி இல்லைன்னா ஒரே ஒரு ரூம் கொடுப்பாங்க. அது ஏசி கூட கிடையாது, ஃபேன் எங்கேயோ ஓடும். இந்த மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் எங்கேயோ ஒரு ஃபேன் ஓடும். அங்கே போய் உட்காந்துங்க, எல்லாரும் உட்காந்துட்டு பொழுது போகிறது. எல்லாரும் வீட்டுக்கு போனோமா, ஷூட்டிங் ஆயிடுச்சா, சரி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோ வருத்தத்தோட போவாங்க மனோவால. இன்னைக்கு அந்த 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 அழகே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு பொழுது ரொம்ப, அதாவது இந்த ஆர்டிஸ்டுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் இருந்தோம் பாருங்க அந்த காலகட்டம். அதான் கவுண்டமணி பற்றி சொல்லுங்க. கவுண்டமணியும் எனக்கு தெரியும், அவரும் ட்ராமா லைக் பண்ணுற அந்த காலத்துலேருந்தே எனக்கு தெரியும் கவுண்டமணியை. கவுண்டமணி பார்த்துருக்கேன். கவுண்டமணி வந்து முதல்லலாம் என்னோட கொஞ்சம் தொட்டுக்கிட்டு ஈஸியாக ஆக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி பயந்து இது பண்ணாரு. நெஞ்சமெல்லாம் நீ ஏன்னு ஒரு படம் தான், ரங்கராஜ் படம். ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் படம் அது. அப்போ வந்து சொன்னார், அப்போ வந்து எம்ஜி வல்லபன் இவங்கெல்லாம் தான் எழுதினாங்க. கொஞ்சம் டபுள் மீனிங்காக எழுதியிருக்காங்க, ஏன்னா அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் மாறி போச்சு சினிமா. அப்போ கவுண்டமணி என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு இந்த டைலாக்கா சச்சுமா பேசணும்னு உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, கொடுத்து பாருங்க அப்புறம் தான் தெரியும் எடுத்து போயிட்டாராம். ஏன் பேச மாட்டாங்க சச்சுமா, நாங்கள் பேச வச்சுருவோம். அதெல்லாம் ரங்கராஜில் நான் அதெல்லாம் நைஸாக சொன்னால் அம்மா எடுத்துப்பாங்க, இதெல்லாம் இன்னும் பெரிய டேரெக்டாக இல்லைம்மா, ஒரு மாதிரி மறைமுகமாக தானே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். சும்மா பேசி இங்கே பேசாதீங்க, அந்த அம்மா வரட்டும், அது நான் பார்த்துருக்கேன் அவங்க அம்மா, அந்த அம்மா படம் தான். நான் நாகேஷோடையே ஃப்ரேம்லேயும் நிற்க மாட்டாங்க, அந்த அம்மா போயிடுவாங்க. நாகேஷ் தான் தனியாக பேசிட்டு இருப்பார், டபுள் மீனிங். நான் ஃப்ரேமில் நிற்க மாட்டேன். நான் நாகேஷ் கிட்ட சொன்னேன், நாகேஷ் நான் இருக்கும்போது நீங்கள் டபுள் மீனிங் பேசுனீங்க, நான் நிற்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுவேன். ஏன்னா நான் என் கூட என் சிஸ்டர்ஸ் கூடலாம் நான் வெளியில் போகிறேன், எங்கேயாவது நான் சினிமா போகிறேன், கடைக்கு போகிறேன், அவங்களோட எல்லாமே. ஏன்னா அவங்களாம் சினிமா கிடையாது. நான் போகும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் அந்த மாதிரி தப்பான வார்த்தை சொல்லும்போது அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஏதாவது வந்துச்சு, இங்கே நமக்கு தப்பாக தெரியாது, ஏன்னா இது நம்ம ஸ்டுடியோ, நம்ம ஆட்கள் எல்லாரும் நம்ம பீப்புள், யாரும் அது தப்பாக எடுத்து நம்மளை சொல்ல போகிறதில்ல. வெளியில் வந்து அந்த வார்த்தைகள் நமக்கு வரும்பொழுது அது வேற மாதிரி நமக்கு தோணும், மனசு வருத்தமாக. நோ நாகேஷ் நான் இருக்கும்போது சொல்லாது, ஒரு வார்த்தை கூட சொல்லாது. நான் யார்கிட்ட என்னோட பேர்கிட்ட சொன்னாலும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன். ஈவன் ராதா அண்ணங்கிட்டே நான் அந்த வார்த்தையை நான் அப்படி சொல்லலை, ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட யாராவது இடக்கு முடக்கா பேசினா அவர் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார், அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. நான் கொஞ்சம் ரொம்ப குழந்தையிலேருந்து அவர் கையை பிடிச்சிட்டு வளர்ந்ததுனால ராதா அண்ணங்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஜோடியாக வந்திருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க அண்ணே என்ன ப்ளீஸ் அப்படின்னு. உனக்கு என்ன, உன்னோட இருக்கும்போது நான் தப்பு தட்டேன், ஏதாவது வேறு மாதிரிலாம் பேசுவேன், அதெல்லாம் பேசக்கூடாதுன்ற அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, ஐயோ இவர் என்னடா சொல்ல போகிறாரு நம்மளை அப்படின்னு. வியட்டாம் சுத்திரம் டைலாக். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு முதுகில் தட்டு. நிஜமாவே ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை, அவ்வளோ அழகாக இருக்கு. எதுக்காக சொல்ல வர, இந்த மாதிரி எல்லாம் ஒரு எல்லாரோடையும் ஒரு இது பண்ணி அந்த 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 வார்த்தைகளை வந்து அழகாக இது பண்ணுறதுன்னு. அதனால அன்றைக்கி என்ன ஆச்சு, நான் கவுண்டமணி இதில் சொன்ன மாதிரி நான் போனப்பேன்னா ரொம்ப ஓப்பனாக இருந்தது, ஒரு ஸ்லேடையாக இருக்கும். அப்போது அந்த காலத்துலேயும் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லலை, ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் வந்து சீனை விட்டு போனப்புறம் சில ஆடியன்ஸில் இந்த டைலாக் என்ன யோ அதியா விஷயம் இப்போதான் புரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து இமீடியட்டாக சொல்கிறாங்க, அப்போவே சொல்கிறாங்க, அவ்வளோ படிச்சு. ஸோ அதுக்கு வந்து சொன்னோடனே நான் சொன்னேன், இல்லை வல்லபன் சாரி நான் பேச மாட்டேன், நான் அப்படி தான் பேசுகிறேன்னா நீங்கள் ஒரு சீன் தான் என்னையும் கவுண்டமணி வச்சு எடுத்திருக்கீங்க, ரங்கராஜ் நீங்கள் தயவுசெய்து நான் இதில் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் ப்ளீஸ், நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லைம்மா இதெல்லாம் எடுத்துடுறோம், நீங்கள் நார்மலாக பேங்க. அவர் எது வேணாலும் பேசிட்டா, ஆனால் என்கிட்ட பேசக்கூடாது, அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன், என்னுடைய இதை நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, நானும் கொஞ்சம் வெளியில் அடிக்கடி நான் வெளியில் போகிறோம், எல்லாம் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட, அதனால் எங்கள் முடியாது அப்படின்னு கவுண்டமணி சொல்லிச்சு. நான் சொன்னேன் சச்சுமா, அப்புறம் சொல்லிச்சு என்கிட்ட, கவுண்டமணி முதல்ல சொல்லு. அப்புறம் சொல்லு, நான் சொன்னேன் சச்சுமா நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நான் சொன்னேன், உங்களுக்குலாம் தெரியல உங்களை பற்றி, பேச வச்சுருவோன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி. அப்போ நான் சொன்னேன், இல்லை கவுண்டமணி நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கள், ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நம்ம வந்து 2 பேரும் இப்படி தானே ஆக்ட் பண்ணி ஆகணும், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ரொம்ப அப்புறம் டாடா பிர்லாலெல்லாம் ரொம்ப ஜாலி, டாடா பிர்லா டைம்லலாம் நல்ல ஜாலி.
அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு வந்த காமெடியன்ஸ் வடிவேலு, சந்தானம் இவங்களோட எல்லாம் நடிச்சீங்களா? பேரா இல்லைல்ல, நான் அவங்களோட எல்லாருமே என்னன்னா வேற. இப்போ நீங்கள் வந்து உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அதுல எல்லாம் கவுண்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படி சொன்னா நான் சொன்னேன். யோகி பாபு கூட அயோக்கியாவில் பண்ணாரு. சொன்னார் அம்மா 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 நான் உங்களெல்லாம் நான் அப்படி பார்த்தவம்மா நான் இன்னைக்கு கூட. நான் சொன்னேன் யோகி பாபு ஏதோ ஒரு கவுண்டர் சொன்னார். சொன்னேன் நல்லா இருக்கு, நான் இப்படி சொல்லட்டுமானே. சொல்லுங்க சச்சுமா, நீங்கள் எது சொன்னாலும் நான் நல்லா இது பண்ணணும். சொன்னேன் நான் இப்படி சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தான் மெயின் அது. நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லியிருக்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நான் சின்னதாக இது மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பார்த்து பார்த்து என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ இருந்த விஷயங்கள் வேறு. இப்போ ஆக்ட் பண்ணும்போது கூட பேலன்ஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வராங்க, அவங்களுடைய இது இருக்குது, கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, ஒரு ஆர்ப்பாட்டமாக இல்லை. ஆனால் கேரக்டர் ரோல்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, யாராக இருந்தாலும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணணும், இல்லைன்னா எஸ்டாப்ளிஷே ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான், அதுதான் பிரச்சனை இப்போ இல்லை. சும்மா ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட். புரட்சி தலைவி ஜெயலலிதாவோட எந்த படத்தில் முதல்ல ஜாயின் பண்ணீங்க? ஏன்னா துள்ளி துள்ளி விளையாட அந்த பாட்டு நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன். எல்லா படம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம் ரொம்ப இது. சுமதியன் சுந்தரி, சுமதியன் சுந்தரிலாம் அவுடோர் ஜாஸ்தி, அவுடோர் ஜாஸ்தி. சுமதியன் சுந்தரி, திக்கு தெரியாத காட்டில், எல்லாமே சிவி ராஜேந்திரன் படம் இல்லை? சிவி ராஜேந்திரன் படம். சிவி ராஜேந்திரன் ஏன்னா அந்த யூனிட்ல நாங்கள் அப்படி தானே எங்களை தான் சுற்றிக்கிட்டே நாங்கள் தான். மோட்டார் சுந்தரம் பிள்ளை இல்லை? மோட்டார் சுந்தரம் பிள்ளை நடிச்சிங்க? எது? மோட்டார் சுந்தரம் பிள்ளை. மோட்டார் சுந்தரம் பிள்ளை, ஆமா. அதுவும் நான் அவங்களோட கிட்டத்தட்ட 20 படம் இருக்கும். ஜெயலலிதா அம்மாவோட 20 படம். பக்தத் பேரடிக்கு ராமண்ணா படம், நிறைய படம் பண்ணிருக்கேன் நான். அது எப்படி அந்த பழக்கம் ஏற்பட்டது? அவங்க ஹீரோ சின்ன வயசுல இருந்து. ஏன்னா சந்தியா அம்மாவோட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன்ல, அப்ப நான் பேபி ஆர்டிஸ்ட். அப்ப அம்மா வந்து தான் ஜெயலலிதா அம்மா இங்க இல்ல, நாங்க மாயா பஜார்லாம் பண்ணும்பொழுது அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து மைசூர்ல தான் இருந்தாங்க. அவங்க அப்பாவோட பாட்டியோட அங்கே இருந்தாங்க. இங்கே வந்து சந்தியாம்மா அவங்க தங்க வித்யாவதி இவங்களாம் இவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு எனக்கு. எங்கள் அக்கா, பெரிய அக்கா மாடிலட்சுமி வந்து அப்போ கொஞ்சம் எல்லாம் நாங்கள் இது இருந்தோம்ல, அதனால் அவங்க வந்து பெரியவங்களோட இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை வந்து சந்தியாம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பொண்ணு இங்கே இல்லை. நான் வந்து ஜெயலலிதா அம்மாவோட கொஞ்சம் பெரியவன், நான் 2 வயசு பெரியவன், அவங்க என்னை விட சின்னவங்க அவங்க. பட் ஆனால் சந்தியா அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா அவங்க பொண்ணை பார்க்குற மாதிரி. நான் குட்டியா கூட எல்லாம் ஆக்ட் பண்ணுவேன்ல நான். சந்தியாமாவோட மாயா பஜார்ல வந்து தினம் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். அத்தனை தெலுங்கு ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்பாங்க. மனபலா தமிழ்ல ஆக்ட் பண்றவங்க நான் 2 வருஷமும் நான் பண்ணுவேன். தெலுங்கு தமிழ் எல்லா படத்துலையும் நான் தெலுங்கு தமிழ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சின்ன வயசு கேரக்டர் எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், அடுத்தது பார்த்தா நாகேஸ்வரராவ் வந்துருவார். அந்த இதுலேயும் நாங்கள் உட்காரணுமே குட்டியாக இருக்கும்பொழுது. அப்போ நாகேஸ்வரராவ் ஹீரோ கிடையாது, ஏன்னா அவர் ஹீரோ இல்லை, அவர் வர மாட்டார். ராமாராவ் இருப்பார், ராமாராவ் எல்லாத்துலேயும் இருப்பார். அந்த அப்பா அம்மா மாறும். டி பாலசுப்ரமணியம், அவங்க லட்சுமி பிரபா வந்து தமிழுக்கு, தெலுங்குக்கு வந்து ருஷேந்திரமணி கும்முடி. அந்த பேட்ச் மாறும், அந்த பேட்ச் எல்லாம் மாறும். நான் மட்டும் அதில் உட்காந்துட்டு இருப்பேன், தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ சந்தியா அம்மாவுக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தை அங்கே இருந்ததுனால அவங்களுக்கு பொன் குழந்தை மேலே ரொம்ப இஷ்டம். என்ன அப்படி கழுத்தை கட்டிக்கிட்டு என்னை ரொம்ப இப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போயிருக்கேன் இப்போ நான் சந்தியா அம்மா வீட்டுக்கு, நிறைய மாமா டி நகர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். பட் ஜெயலலிதா அம்மா அவ்வளோவா பேச மாட்டாங்க. அப்போ அவங்க குட்டியாக இருப்பாங்க, அவங்க மட்டும் புக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு சந்தியா அம்மாவில் இது யார் தெரியுமா, இவங்க வந்து பேபி ஆர்டிஸ்ட்டு, இவங்க சச்சு அக்கா, இது உனக்கு அக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்டு ஹலோ அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த வெந்நீர் ஆடைக்கு அறிமுகம் பண்ணார் ஸ்ரீதர். வந்து காதலிக்க நேரமில்லை 280வது நாள் விழா ஒரு தனி டின்னர் வச்சார் விஜயா வாகினியில். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவங்க தான் என்னுடைய அடுத்த படத்து ஹீரோயின். அன்றைக்கி தான் ஜெயலலிதா பெரியவளாய் நான் பார்த்தேன் முதல்ல. அதுக்கு நடுவில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்கல. அப்போ நான் பார்த்தோன்னே நிஜமாக ரொம்ப. ஆனால் அவங்க அரங்கேற்றத்துக்குலாம் நான் போயிருக்கேன், அந்த ஏஜில் நான் பார்த்துருக்கேன். அவங்க டான்ஸ் அரங்கேற்றம் மயிலாப்பூர் ஆர்ஆர் சபாவில் நடந்தது, அப்போல்லாம் பார்த்துருக்கேன். பட் பேச்சுங்கிறது நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்ல, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அப்புறம் அவுட்டோரில் நிறைய போக ஆரம்பித்தோடனே ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. என்னை பக்கம் தூரம் இருந்தா உட்காந்தா கூட கிட்டக்க சேர் போட்டு என் பக்கத்தில் உட்கார பொம்மலாட்டம் பக்கத்தில் தான் உட்கார சொல்லுவாங்க. சச்சுமா இங்கே வாங்கி நிறைய புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஏன் அவங்கள ட்ரபிள் பண்ணோம் அப்படின்ட்டு நான் பேசாமல் கையை கட்டிட்டு வேற ஒரு அரட்டை கும்பல் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, நான் ஏன் நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு என்ன கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி நான் இதுக்கு இது பண்ணேன். அப்படி இல்லை சச்சுமா நீங்கள் வாங்க, இங்கே நாங்கள் அம்மோ தான் கூப்பிடுவோம். அப்புறம் அம்மோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு வரேன்னு. இல்லை வாங்க வாங்க உட்காருங்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் புக்கை படிச்சுட்டு சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க. அவங்க எதாவது சாப்பாடு இது எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வராங்க, ரோஸ் மில்க்கு, இளநீர், வேறு எதாவது நியூவாக இருக்கும் சிலதெல்லாம். சாப்பிட்றீங்களா? அவங்க காஃபி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் காஃபி குடிப்பாங்க. நான் காஃபியே குடிக்க மாட்டேன், காத்தால வீட்டில் ஒரு டைம் குடித்தாலே ஜாஸ்தி. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஜூஸஸ் அப்புறம் சொல்லுவாங்க, சரி சச்சுக்கு மட்டும் அந்த ரோஸ் மில்க் என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு.
சரி நான் அதை வாங்கி நானே கேட்டு வாங்கி குடிச்சிடுவேன். அம்மா இன்னைக்கு என்ன வந்திருக்கு இப்படி இது வந்திருக்கு நான் தண்ணி வாங்கி குடிச்சிடுவேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எம்பி ஆனாங்கல்ல, அப்போ வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அது நடுவில் நான் வீட்டுக்கெல்லாம் போவேன். இந்த இது வீட்டுக்கு போயஸ் கார்டன் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு நான் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் போய் மீட் பண்ணி ஹலோ சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வருவோம். இருந்து வந்து நீங்கள் கலைமாமணி விருது வாங்கினது அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அது வந்து திருமணம் கூட்ட பிறகு அது எம்எஸ் சுப்புலட்சுமி விருது, இந்த மாதிரி நாடக சூடாமணி விருது, இப்படி வந்து நிறைய விருதுகள் அடுத்து வந்துட்டே இருந்தது. அதெல்லாம் எப்படிமா? இப்படி பார்த்தாங்களா இல்லையா, எல்லாரையும் கையை காமிச்சாங்க. வீடியோலாம் எடுத்துட்டிங்களா, ப்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு காமிச்சாங்க. அப்புறம் அந்த பியூன் நின்றுட்டு இருந்தாரு, எல்லாம் வெளியே கதவை சாத்துங்க, கதவை சாத்துறாங்க. அவ்வளோதான் பண்ண போல தப்புன்னு பிடிச்சி என்னை கட்டிட்டாங்க. கெட்டியாக பிடிச்சிட்டாங்க என்ன. எப்படி நான் எதிரே பார்க்கல சொல்லிட்டு சச்சுமா எப்படி இருக்கீங்க நீங்கள், எவ்வளோ நாளாச்சு பார்த்து நம்ம அப்படின்னு. எனக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அவங்கக்கிட்ட ஈஸியாக எப்படி பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் கொஞ்சம் சிரிச்சுட்டு என்ன ஒரு மாதிரி பேசுறதுக்கு தயக்கமா உட்காருங்க. அப்புறம் எனக்கு மெயினாக 2 லெஜெண்ட், எம்ஜிஆர், சிவாஜி. நிச்சயமா அவங்கள நான் மறக்கவே முடியாது. சிவாஜி அண்ணனுடைய சின்ன வயசு படத்தை நான் நினச்சிருக்கேன். என்னுடைய சின்ன வயசில் சிவாஜி அண்ணனுடைய, ஏன்னா எனக்கு எதிர்பாராதது, எனக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல சீன் கிடச்சிது எனக்கு. அது